நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவன் எங்க போவா? அவளை உள்ள கூப்பிடுங்க. கண்டிப்பா முடியாது. அது மட்டும் என்னால கண்டிப்பா முடியாது. அது மட்டும் இல்லாம அவளுக்கு தேவையில்லாம நீ சப்போர்ட் பண்ணி பேசாத. நான் இதை சொல்லலையேங்க. வித்யாவை வீட்லயே வச்சுக்கலான்னு. ஆனா அனுப்புறதுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க. முறைய பத்தி நீ எனக்கு கத்து கொடுக்காத. எனக்கு நல்லா தெரியும், இதை தவிர வேற வழியே இல்ல. இந்த வீடு அவளுக்கு சொந்தம் இல்லைங்கிறத நாம தான் அவளுக்கு உணர்த்தணும். நான் வாக்கு தரேங்க. அவ 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 கண்டிப்பா கண்டிப்பா போயிடுவாங்க. ஒரே ஒரு வாட்டி எனக்காக வித்யாவை உள்ள வர செஞ்சு என் கோபத்தை நீ அதிகப்படுத்திட்டே இருக்காத. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, நான் அவளோட அப்பா, அவளோட எதிரி இல்ல. சரி, நான் உன் விஷயத்துக்கே வரேன். நீ அவளுக்கு எப்படியாவது புரிய வச்சு அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு வை. என்ன நம்பிக்கை இருக்கு அவ திரும்பவும் அவ புகுந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு? இங்க பாரு, இந்த விஷயத்தை அவளுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடு அவளுக்கு சொந்தம் இல்லை. அவளுக்கு வேற எந்த வழி இல்லைன்னா அந்த வீட்டுக்கு தானே போய் ஆகணும். அவளுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. இனிமே அதுதான் அவளோட சொந்த வீடு. அவ எப்பவுமே அங்கதான் இருந்தாகணும். அப்பா, என்னை எப்படி உங்களால இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியுது? நான் இந்த வீட்டு பொண்ணுப்பா. இந்த வீடு என்னோட வீடுப்பா. சின்ன வயசுல இருந்து நான் இந்த வீட்டுல தான் வளர்ந்தேன். இதுல என்னோட ஞாபகம் அடங்கி இருக்கு. இதுதான் என்னோட வீடுப்பா. அப்பா, அப்பா, இது நம்ம வீடுப்பா. என்ன வெளியே அனுப்பிடாதீங்க. உள்ள கூப்பிடுங்கப்பா. அப்பா, அப்பா, கதவு திறங்கப்பா. தயவு செஞ்சு கதவு திறங்கப்பா. சில நேரங்களில் நம்ம மூளையை பயன்படுத்தி ஆகணும். நீ என்ன நினைக்கிற? இந்த மாதிரி பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்னா? நான் என்ன பண்ணாலும் அது அவளோட சந்தோஷத்துக்காக தான் பண்றேன். அமைஞ்ச ஒரு நல்ல வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். மனசை கல்லாக்கிதான் ஆகணும். அவளுக்கு புரிய வைக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு. நமக்கு வேற வழியே இல்லை. நீங்களும் என்ன பத்தி புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நான் எல்லாத்தையும் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அப்பா, எங்கேயுமே போக மாட்டேன். இதுதான் என்னோட வீடு. நான் இங்கதான் இருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. நான் இங்கதான் இருப்பேன். இதுதான் என்னோட வீடு. அப்பா, அப்பா, வித்யா, அம்மா, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? போய் எனக்கு சாப்பாடு எடுத்து வை. நீங்க என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் ரூம்ல என்ன பார்த்ததும் நீ சந்தோஷப்படுவேன்னு இல்லை நினைச்சேன். வெளியில போக வேண்டியதா இருந்தது. அதனால போறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஆசையா உன்னை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். அப்படி பார்த்துட்டா இன்னைக்கு நாள் முழுக்க அந்த சந்தோஷத்துல அப்படியே இருந்துருவேன். அதுக்கப்புறம் நீயே என்னை பத்தி கவலைப்பட வேண்டி இருக்காதுல்ல.
உண்மையிலேயே உனக்கு பிடிக்கலன்னா நான் இங்கிருந்து உடனே கிளம்பிடுறேன். நீ ரொம்ப அழகா இருக்க உத்ரா. உன்னோட கண்கள், உன்னோட கூந்தல், உன்னோட முடி உன் முகத்துல விழும்போது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன்னோட இந்த சிரிப்பு, நீ சிரிக்கும் போது அதோட சேர்ந்து வெக்கப்படுற பாத்தியா? அதை என்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு. போன ஜென்மத்துல நாம என்ன பாவம் பண்ணுமோ தெரியல. அதனாலதான் இந்த ஜென்மத்துல நாம இப்படி தூரமா விலகி இருக்கோம். எதுவும் சொல்லாதீங்க, போதும். உன்னை பார்க்காமலே நான் போயிருந்துக்கலாம் உத்ரா. உன் முகத்துக்கு இந்த சின்ன பொட்டு நல்லாவே இல்லை. அதனால பெரிய பொட்டா வச்சு விடவா? உன்னோட காலியா இருக்கிற நெத்தியில நான் குங்குமத்தை வைக்க முடிஞ்சா? உன் கூட ரொம்ப நேரம் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உத்ரா. நான் உனக்கு ஃபோன் பண்றேன். பாய். நீ ரொம்ப அழகா இருக்க உத்ரா. உன்னோட கண்கள், உன்னோட கூந்தல், உன்னோட முடி உன் முகத்துல விழும்போது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன் முகத்துக்கு இந்த சின்ன பொட்டு நல்லாவே இல்லை. அதனால பெரிய பொட்டா வச்சு விடவா? உன்னோட காலியா இருக்கிற நெத்தியில நான் குங்குமத்தை வைக்க முடிஞ்சா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா வாங்க, லேட் ஆச்சு. அதை கிளம்பிட்டேன். ரெடியா? போலாம். குட் மார்னிங் டாட். குட் மார்னிங். குட் மார்னிங். ரெண்டு பேரும் ஒன்னா வேலைக்கு கிளம்பி போறத பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தன்னோட பசங்க கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறத பார்க்கறத விட ஒரு அப்பனுக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? உன் வேலை எப்படி போயிட்டு இருக்க? ஓகே டாட், நல்லா போயிட்டு இருக்கு. வெரி ஃபைன். வெரி குட். கௌதம், நைட்டே கேட்கணும்னு நினைச்சேன். வித்யா அங்க? வீட்டுக்கு வந்துட்டால? அது இன்னும் இல்லை டாட். இன்னும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவளை கூட்டிட்டு வர நீங்க ரெண்டு பேரும் தானே போனீங்க? டாட், அண்ணி எங்க கூட கிளம்பிட்டாங்க. ஆனா திடீர்னு உடம்பு முடியல, டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான்
இன்னும் 2 daysல உடம்பு சரியான பிறகு வந்துருவாங்க. வீட்டுக்கு சீக்கிரம் வந்து சேரணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஞாபகம் இருக்கட்டும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க போலாம். அம்மா அவ போயிட்டாளா இல்ல அங்கேயே தான் உட்காந்துருக்காளா? அம்மா அக்கா ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்ல, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நீங்க அனுமதிச்சீங்கன்னா என் கையால் அவளுக்கு ஊட்டி விடவா? வேண்டாம், அந்த மாதிரி எதுவும் செய்யாத. அவ பட்னியா கிடக்கணும், அதுக்கு காரணம் அவதான். நம்ம ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எடுத்த முடிவு தான் ரொம்ப சரியானது. என்ன புரிஞ்சுதா? சிட்டு, அம்மா அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே அண்ணி, எனக்கு ஃபோன் எதுவும் பண்ணலையே. அட கடவுளே. நடராஜனே, லாண்டரிக்காரன் வந்தானா இல்லையா? உத்ரா ஆண்டி, அம்மா கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா? நீங்க ஏதாவது பேசுனீங்களா? வந்துச்சு. நீ கவலைப்படாத பிரியா, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மம்மி அங்க அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அவங்க மனசு பூரா இங்கதான் இருக்கும். உத்ரமா, பால்காரனும் லாண்டரிக்காரனும் பணம் கேட்க வந்திருக்காங்க. போய் என்னன்னு கணக்கு பாருங்க. வரேன் போ. நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்ல. தாத்தா, உங்களுக்கு என்னாச்சு தாத்தா? ஏன் இப்படி பாக்குறீங்க? நான் உன்னை பார்க்கலம்மா, நான் உன்னை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சில நேரம் நீ உன் அத்தைக்கு எதிராக இருக்க, சில நேரம் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற. தாத்தா, நான் மம்மி மேல கோவமா இருக்கிறது உண்மைதான். ஆனா எனக்கு மம்மி மேல அக்கறை இல்லைங்கிறது இல்ல. எனக்கு தெரியுமா, ரொம்ப நல்லாவே தெரியும். நான் விரும்புறது இதுதான். நீ தேவயானிக்கு உதவி பண்ணு, அவளை நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு ஏன் இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னே தெரியலம்மா. இந்த வேலையை உன்னால மட்டும்தான் பண்ண முடியும்னு. சாதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்க பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்னு. ஆனா எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, பெரியவங்க நினைச்சாங்கன்னா குழந்தைங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கேன். உழைக்கிறது, அப்புறம் பொறுமையா இருக்கிறது, அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்களே, எல்லாம் சகிச்சுக்கிறது. மடி எனக்கு என்ன தோணுதுன்னா, அது தேவயானிக்கும் ஒருத்தர் கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு. அவளுக்கு கற்றுக் கொடுக்கறத விட அவளை புரிஞ்சுக்கணும், அவளுக்கு உதவியா இருக்கணும், அவளை பார்த்துக்கணும். உனக்கு புரியுது இல்ல? தாத்தா, தாத்தா, இது வரைக்கும் நீங்க ஏன் மம்மிக்கு உதவி பண்ணல? என்னம்மா சொல்றது? அது என்னால எப்பவும் முடியல.
என்னால் அவளுக்கு உதவி செய்ய முடிஞ்சப்போ அவள் அதுக்கு தகுதியானவளா இல்லை. என் பேச்சை கேட்க, அதை புரிஞ்சுக்க, அதை அமலாக்க. ஆனால் இப்போ அவளுக்கு தகுதி வரும்போது எனக்கு வயசாயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே ஒருத்தன் இருக்கான்ல, அந்த கடவுள், அவர் இந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒன்று அனுப்பி வச்சிருக்காரு. உங்களுக்கு என் மேல இவ்ளோ நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு தெரியாது தாத்தா. இத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாத்தா, நான் உங்களுக்கு வாக்கு தரேன். உங்களோட நம்பிக்கைய நான் என்னைக்கும் பொய்யாக்க விட மாட்டேன். இந்த வாக்க நான் உண்மையாக்குவேன் தாத்தா. இப்படி இல்லை இருக்கணும். இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு கப் டீ கொண்டு வா போ. இப்படி இப்போ வீட்டில் ஹிட்லர் இல்லை, அதனால கொஞ்சம் நிறைய சர்க்கரையை போடு. ஸ்பூனை வச்சா அப்படியே நிற்கணும். கண்டிப்பா உங்களுக்கு சர்க்கரையே இல்லாத டீ தான் தர போறேன். நீங்க சர்க்கரை இல்லாத டீ தான் தாத்தா குடிக்கணும். என்ன இது, நீ உன் மாமியாரோட ஜெராக்ஸா இருப்ப போல் இருக்கு. அட தேவயானி, நீ போய் கூலவை வாட்டர் கொண்டு வா. அம்மாடி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வா வா, உட்கார் உட்கார். எவ்வளவு வருஷம் கழிச்சு நான் உன்னை இப்ப பாக்குறேன். ஃபைனலா சித்தியை பார்க்க உனக்கு இப்ப நேரம் கிடைச்சிருச்சு. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆதி, கௌதம், பிரீத்தி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? பாத்தீல நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கேன்னு. உத்தராவை பத்தி நான் கேள்விப்பட்டேன். தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பாவம், அவளுக்கு ரொம்ப கெட்டது நடந்திருக்கு. இப்ப அவ உன் கூட தானே இருந்துட்டு இருக்கா? ஆமா. ஆனா இன்னும் அவ அப்படியேதான் இருக்காளா? கொஞ்சம் கூட மாறாம? எனக்கு தெரிஞ்ச அவ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டா. சரி, முதல்ல இத சொல்லு. உன் புருஷன் எங்க? உன் கூட ஏன் வரல? வேற எங்க இருப்பாரு அவரு? வேலையை தவிர வேற எதை யோசிப்பாரு? இப்பெல்லாம் அவரு ரொம்பவே அவரோட வேலையில பிஸி ஆயிட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம பார்க்கறது கனவா இல்லை நினைவா? எனக்கும் அப்படிதான் தோணுது. என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. இவர் நம்ம எஸ்எஸ்வி சார் தானா? இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. சார் முதல் தடவையா இவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. ஒருவேளை சாருக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமா? ஏதோ விஷயம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த விஷயம் ப்ரமோஷன் மாதிரி தெரியலையே. ஆனா வேற என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். நீயும் சரியாம சொல்ற. நான் முயற்சி பண்ணி வீசின வலையில மானோட ஒரு கால் மட்டும் மாட்டிக்கிச்சு. வலைய கொஞ்சம் இழுத்தா போதும், மொத்த மானம் வலையில வந்து மாட்டிக்கும். ஒரு கிரைம் அக்யூஸ்ட கூட இவ்வளவு யோசனை பண்ணி படிச்சது இல்லையே. யார் பக்கம் என் கண்ணு திரும்பினாலும், நான் ஆசைப்பட்டாலும் அதை நான் அடைஞ்சிருக்கேன். நான் விரும்பின ஒருத்திய முத தடவையா அடையறதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்பவுமே வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா இந்த வேட்டையில
எனக்கு ஒரு விதத்துல உதவி பண்ண பிரியாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும். இல்லைன்னா நான் ஆசைப்பட்டதை அடையறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எங்க கிடைச்சிருக்கும்? ஒருவேளை அவ கொடி பிடிக்காம இருந்திருந்தா என் மனசுக்கு பிடிச்ச அன்பு மச்சினுச்சு நான் தொந்தரவு பண்ணிருக்கவே மாட்டேன். பெரியவங்க சொல்லுவாங்க, தண்ணி குடிக்கிறதுல உண்மையான சந்தோஷம் எப்ப இருக்கும்னா உண்மையிலேயே தாகமா இருக்கும்போது. என் தாகத்தை எவ்வளவு நாளா அடக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் ஆசை தீர என் தாகத்தை தீர்த்துக்கு